அபிஷன் ஜீவன் ஹீரோவாக நடிக்கிற ரெண்டாவது மூவியோட அஃபிஷியல் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ இப்போ வந்திருக்கு. ஆக்டர் சிவராஜ்குமார் பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் சிவராஜ்குமார் பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவனுக்கு அப்பாவாக நடிக்கிறாரு. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அப்டேட் அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். படம் இந்த 2026 ரிலீஸ் ஆக போகுது. கட்டா குஸ்தி 2 படத்தில் இந்த அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் காமெடியாக சூப்பராக இருக்குது. கட்டா குஸ்தி 1 எப்படி இருந்தது அதை விட சூப்பராக காமெடியாக இந்த படம் இருக்கும் போல். இந்த படத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி லீட் நடிக்கிறாங்க. படம் ஜூலை 3 ரிலீஸ் ஆக போகுது. பரிமளா அண்ட் கோ படத்தோட அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. 3ஆம் கண் படத்தில் இந்த அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லா இருக்குது. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 12 தேட்டரிகளில் மல்டி லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. ஹெரிடின் படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் ஒரு நொடி அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 4 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 26 ரிலீஸ் ஆகுது. பெட்டி படத்தோட புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கான போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. ராம் சரண் இந்த படத்தை லீடாக நடிச்சிருக்காரு. படம் வர ஜூன் 4 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. கௌதம் கார்த்தி லீடாக நடிக்கிற பிளட்டி பாலிடிக்ஸ் படத்தோட ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி எடுத்திருக்காங்க. ரிலீஸ் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ ஹர்ஷிகா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10:10 ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவியாக இருக்கும் நியூஸ் வந்திருக்கு. டைட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் ஹவு டு ராப் அ பேங்க். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் வர செப்டம்பர் 4 ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் ஆகும். அங்கீகாரம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் பசங்கள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங் கேட்க நல்லா இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. அனந்தன் காடு படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 25 ரிலீஸ் ஆகுது. அறம் 2 படத்தோட அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கிறதா இப்போ டேரக்டர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபியூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் சார்கேசி. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் வர ஜூன் 12 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பாலையாவோட 111வது மூவியோட அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 10 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இருமுடி படத்தோட அஃபிஷியல் தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:07 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஐபிஎல் படத்தை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5 லைன் கேட்ஸ் பிளேயில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் ஆயிருச்சு. 29 இந்த மூவி படத்தை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மொத்தம் 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆக போகுது. ஹாலிவுட் சீரிஸான ஷிட் கிரீக் அப்படின்ற ஒரு நியூ சீரிஸோட எல்லா சீசனையும் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5 லைன் கேட்ஸ் பிளேயில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையுமே ப்ரீமியர் ஆகும். மெக்கானிக்கல் ராக்கி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5 சன்நெக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆகுது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி தான் மைக்கேல். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் வர ஜூன் 9 ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் மட்டும் புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் நியூ சீரிஸான எவ்ரி இயர் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு நியூ சீரிஸை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 10 பிரைம் வீடியோலையும், இப்போ யுவர் ஃபால்ட் லண்டன் அப்படின்ற ஒரு நியூ ஹாலிவுட் மூவியை பார்த்தீங்கன்னா ஜூலை 14 பிரைம் வீடியோலையும் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரிஸை பார்த்தீங்கன்னா ஜூன் 4 நெட்ஃப்ளிக்ஸ்லையும், வாய்ஸ்மெயில் ஃபார் இசாபெல் அப்படின்ற ஒரு நியூ கொரியன் சீரிஸை பார்த்தீங்கன்னா ஜூன் 19 நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சீரிஸ் அண்ட் மூவிஸுமே தமிழ் டப்பிங்லேயுமே ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.